ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலியோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எடுத்துட்டுருக்கேன். போன பாட்டில் நம்ம ஜங்குக் கிட்ட தன்னை பாய் ஃப்ரெண்டு, நீ என்னோடய பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே அதை நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற வேலை இருக்காது பெயின் தர மாதிரி தெரிஞ்ச எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ளே போடலாம். ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணபடி கிரிப்பாக நம்ம ஜங்குக்கு பிடிச்சபடி பயத்தில் பயங்கரமாக க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதான் 5 மெம்பர்ஸையும் கில் பண்ணிவிட்டு பிளான் போடுறானுண்ணா. என்ன கில் பண்ணுன்னா இந்த வேர்ல்டில் யாருமே இப்போ வரைக்கும் பிறக்கலடா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி கதறி அழுதுட்டு இருக்க நம்ம டேயை நோட் பண்ணிவிட்டு அந்த ஹக்கை அப்படியே பிரேக் பண்ணுவார். அந்த மாதிரி பிரேக் பண்ணால் டே அப்படிங்கிருந்து ஹக்கை பிரேக் ஆன அடுத்த செகண்டு அங்கேருந்து ஓடிடலான்ங்கிற மாதிரி போனேன். டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சி திரும்பவும் ஜங்கு க்ளோஸாக இழுக்கிறாரு. எங்கே அவ்வளோ வேகமாக ஓடுற அப்படிங்கிற மாதிரி தீட்டிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியே நேராக மற்ற பாய்ஸஸ்லாம் இருப்பாங்களா அந்த பிளேஸ்க்கு வராரு. இந்த மாதிரி பிளேஸ்க்கு வந்தால் நம்ம டே ஜங்கு கூட ஹேண்ட்ஸை எடுத்து விட எவ்வளவோ ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஜங்குக் டேயோட ஹிப்லேருந்து ஹேண்ட்ஸை எடுக்கவே மாட்டேங்கிறாரு. இதை பாய்ஸஸ்லேருந்து எல்லாருமே நோட் பண்ணிவிட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரூமுக்கு போகிறாங்க. ட்ரெஸ் சேஞ்செல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து அவங்க ஹோட்டலுக்கு போகணும்ல, அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கு எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தேன். நம்ம டே தான் நம்ம ஜங்குக்கு எந்த ரூமில் இருக்காரோ அந்த ரூமுக்கே வராரு. ஜங்குக்கு மார்க்கிட்ட பேசிவிட்டு அந்த ஜாக்கு தேவையில்லாமல் என் லைனில் ரொம்ப கிராஸ் ஆகுறான். முதல்ல அவன் எந்த பிளேஸில் சீக்கிரட்டாக மறைஞ்சிருக்கானுங்கிறத பாருடா, அவனை முதல்ல போட்டு தள்ளணுங்கிற மீதி இந்த மாதிரி மார்க்கிட்ட பேசிக்கிட்டே நம்ம ஜங்குக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணபடி அப்படி திரும்பினோம். அந்த ரூமுக்குள்ளே நிற்கிறத நம்ம மார்க் நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜங்குக்கு பேசுகிறத கூட கேட்காம அப்படியே ரூம் விட்டு வெளியே போவாரா. அந்த மாதிரி போகிறத பார்த்துட்டு உனக்கு என்ன துணிச்சல்டா, நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கேன், அவன் பாட்டுக்கு போகிறேன், முதல்ல ஒன்றா போட்டு தள்ளணுன்டானுங்கிற மீதி திட்டிக்கிட்டே அப்படி திரும்புவாரா. இந்த மாதிரி திரும்பினோம். நிற்கிற இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எதுக்குடா ரூமை விட்டு வெளியே போனான்னா, நல்ல பாடி கார்டு, எப்படி இந்த பிளேஸ்லேருந்து 2 பேருக்கும் ஒரு பேஸ் வேணும், அவங்க 2 பேரும் ஃப்ரீயாக இருக்கணுங்கிறதுக்காகவே ரூமை விட்டு வெளியே போயிட்டான். குட் பாடி கார்டு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் அப்படியே வந்தால் நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு எதுக்காக என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டுங்கிற ஹஸ்பண்டுங்கிற இந்த மாதிரி ஒரு பர்சன்டெல்லாம் என்னோடய லைஃப்பில் நான் சூஸ் பண்ண முடியாது. எங்கள் பேர் ஜங்குக், எனக்கு உன்னோட கேரக்டரை பற்றி மட்டுமாவே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் பட் நீ நினைக்கிற மாதிரி பர்சன் நான்லாம் கிடையாது. முக்கியமாக உன்னோட கேரக்டருக்கும் எனக்கும் செட்டே ஆகாது. நீ என்னலாமா அப்போ என்கிட்ட சொன்னது எனக்கு புரியல. ஒருவேளை நீ கோவத்தில் கூட சொல்லின்னு இருக்கலாம். அது கோவமாக ஏதாவது சும்மா சொன்ன ஒரு வேர்டாக இருந்தால் அது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை நீ சீரியஸாக திங்க் பண்ணினா அது இப்போவே மறந்துடு. என்னாலலாம் உன்னை மாதிரி ஒரு பர்சன் தான் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ என்ன பண்ணுவ, கேட்டு பண்ணுவ, கோவத்தில் எப்பப்போ யாருக்கிட்ட எப்படி நடந்துப்ப, என்கிட்ட கோவத்தில் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேங்கிற மாதிரி அப்படி தான் என்னால் திங்க் பண்ண முடியும். எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்டு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த மூமெண்ட் அப்படியே நான் மறந்துடுறேன். நீயுமே எல்லாத்தையுமே மறந்துடு, இது ட்ரூவாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போவாரா. எல்லாத்தையும் சொல்லிவிட்டு உனக்கும் எனக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரி ஓப்பனாக பேசிட்டு அங்கேருந்து போகலானுங்கிற மாதிரி போகிற டேயோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிடிச்சி அந்த வாலில் லாக் பண்ணபடி வாவ் பேபி வாவ், சும்மா சொல்லக்கூடாது, உனக்கு தில்லு உண்மையிலே ஜாஸ்தி தான்டா. என் மேலே பயம் இருந்தாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேனுங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் இப்படி ஓப்பனாக பேசுகிற பற்றியா இந்த மூமெண்ட்டு தான்டா, இந்த மூமெண்ட் தான் இந்த ஹார்ட்டுக்கு பிடிச்சி தொலைச்சிருச்சு தெரியுமா. இப்படி நீ பேசுகிறதெல்லாம் கேட்டு தான் இந்த டே மேலே அடிக்டட் ஆகிட்டேன் தெரியுமா. நான் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன் தெரியுமா. சும்மா நான் எக்கச்சக்க ட்ரக்ஸை நானே ஹேண்ட்ஸெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த இதை ஸ்மெல் பண்ணி அந்த இதில் என்னடா பண்ணலான்னு நான் திங்க் பண்ணுவேன். ஆனால் பட் எப்போ உன்கிட்ட க்ளோஸாக உன் பாடியில் இருக்க அந்த ஸ்மெல், அந்த பர்ஃப்யூம் ஸ்மெல்லை ஃபீல் பண்ணணும். எங்கே அந்த ஸ்மெல் வந்தாலும் உன் திங்கிங் மட்டும்தான்டா. இப்போ முழுக்க என் மைண்டில் உன்னோட திங்கிங் மட்டும்தான். என்ன சொன்னால் இந்த மாதிரிலாம் நீ சொல்லிட்டா உடனே நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவேனா. நீ வேணால் என்ன ரிஜெக்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணலாம் டயாங். ஆனால் இந்த ஜேகே அப்படி கிடையாது, இந்த ஜங்குக் அப்படி கிடையாது. நான் உன்னை விட்டு மூவ் ஆன் தான் ஆகணும்னு நினச்சேன். பட் நீ தான் என் முன்ன எனக்கு இன்னும் ஹெவி ஃபீலிங்ஸை கொடுத்துருக்க. நார்மலாக இருந்த ஜங்குக்கை இந்த டேயோட ஜங்குக்கை நீ தான் சேஞ்ச் பண்ணியிருக்க. என் ஹார்ட் முழுக்க நீ மட்டும்தான் இருக்கிற.
என்ன என்ன எனக்கு பிடிக்கல, என் பிஹேவியர் பிடிக்கலங்கிற? டைம் கொடுக்குறேன், உனக்கு எவ்வளோ டேஸ் வேணாலும் சரி டைம் கொடுக்குறேன், ஆனால் என்னை விட்டு மூவ் பண்ணாக்க டைம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி திட்டு வர. அந்த மாதிரி திட்டுனா நம்ம ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நீ எப்படியும் பேசிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே நேராக அவரோட ரூமுக்கு போகிற. இந்த மாதிரி ரூமுக்கு போனோம். பாஸ் என்ன இல்லை ஓகே சொல்லிட்டாரா, லவ்வுக்கு ஓகே சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னை வேண்டான்னு என்கிட்டக்கே ரிஜெக்ட் பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சொல்கிறாரு. என்ன இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க் நோட் பண்ணால், சரி ஃப்ரீ பண்ணுறா, கொஞ்சம் டைம் அவனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசினா. இப்போ மிம்மாமும் ஜான்டாடும் தான். ஜங்குக்கு டேயை என் பாய் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்டுன்னு சொன்னது எல்லாத்தையுமே எல்லாருமே கேட்டிருப்பாங்க. டே கிட்ட இருந்த மூமெண்ட்டையுமே நோட் பண்ணியிருப்பாங்க. அதனால டேயை ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிற மாதிரி எல்லாருமே ரொம்ப ஹாப்பியான. மிம்மாமே ஜிமினாவோட பேரண்ட்ஸ்கிட்ட போய் பேசணுங்கிறத கண்டிப்பாக பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி டேயை ஜங்குக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிக்க தான் செஞ்சுருக்கு. நம்ம டே ஜங்குக் கூட இருந்தானா ஜங்குக் நம்ம பேசுகிறத விட டே பேசுகிறத கொஞ்சம் கேட்டாலும் கேட்பான், ரொம்ப கோவப்பட மாட்டான், கண்ட்ரோல் ஆவான் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே டே ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற மாதிரி அவ்வளோ பேருமே ஹாப்பியாக அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். இது நம்ம விமனுக்கு தெரியாது. ஏன்டா ஜங்குக்கு ரொம்ப ஹார்ஷாக அவங்ககிட்ட நடந்துக்கிட்டானா, ரொம்ப வேகமாக உனக்கு அந்த கோட்லாம் போட்டு திட்டுனானே, என்ன திட்டுனா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லைடா சும்மாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டைமே நார்மலாக அதை ஃப்ரீ பண்ணி விட்ருவாரு. இங்கே கரெக்டாக இப்போ ஃபேமிலி ட்ரிப்பை போன அந்த பிளேஸ்லேருந்து திரும்பவும் ஹவுஸ்க்குறாங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்துட்டா எப்போ எப்படி உட்காந்து போனாங்களோ அதே மாதிரி இப்போ உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம டே இப்போ நம்ம ஜங்குக்கு மண்டையாவது கீழே ஃப்ளோரை பார்த்து குனிஞ்சபடி தானே பார்த்துருந்தாரு. ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை. ஜிமினாவோட சொல்கிறல ஹெட்டை வச்சபடி, ஜிமினாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி, அமைதியாக ஐஸை க்ளோஸ் பண்ணபடி ஸ்லீப் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி வந்தோம். நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டே வர இந்த ஹோல் மூமெண்ட்டையுமே நோட் பண்ணபடியே ஹவுஸ்க்கு வருவார். இங்கே கட்டாகி இப்போ அப்படியே காலேஜ் தான் கட்டுது. காலேஜுக்கு அட்மிட்டி நார்மலாக நம்ம விமென் காலேஜ் ஒர்க்குக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போகிற இந்த மூமெண்ட்டை நம்ம ஜங்குக் டேயோட காலேஜுக்கு வெளியே நின்று நோட் பண்ணுறாரு. டே நம்ம பேசுனதெல்லாம் கேட்டு ஒரு வேளை ஒரு பெயினில் ஹவுஸ்லேயே இருப்பானா, இல்லை நார்மலாக அவனோட நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுவானாங்கிற மாதிரி திங்க் பண்ணி காலேஜுக்கு வந்திருப்பாரு. டே ஜிமினா கூட சேர்ந்து காலேஜுக்கு இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் லைட்டாக ஸ்மைல் பண்ணபடி, சரி டே நீ நார்மலாகிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி விமின் போகிற மூமெண்ட்டை நோட் பண்ணபடி, சரி வாடா போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு அப்படியே போகலான்ங்கிற மாதிரி கார்கிட்ட போனோம். நம்ம டே முன்னாடி ஒரு பையன் நிற்கிறான். அந்த மாதிரி நின்று டேட்ட பேசுகிறான், அதாவது கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிறான். அதை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நோட் பண்ணால், ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, எதுக்கு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, முதல்ல மூவ் ஆன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம டே அங்கேருந்து போகலான்ங்கிற மாதிரி போனால், டேயோட ஹேண்ட்ஸ் அப்படி க்ரிப்பாக பிடிக்கிறான். இங்கே பாரு டே, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நானும் காலேஜ் ஃபஸ்ட் டேலேருந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். நான் சொன்ன அதை ஃபுல்லாக ரிஜெக்ட் பண்ணிகிட்ருக்க. என்ன நினச்சிட்ருக்க நீ, என்ன நினச்சிட்ருக்கேன்னா என்னோடய பேரண்ட்ஸோட விருப்பம் என்னவோ அதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டுவாரா. அப்படி திட்டுனா, உனக்கு தான் பேரண்ட்ஸே கிடையாது, நீ யார் இல்லாத பர்சன் தானடா, பின்ன என்ன யாரோ உனக்கு பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரியும் பேரண்ட்ஸு சம்மதிச்சாதான் அதுக்கெலாம் ஒட்டு வர்ற மாதிரியும் பேசுகிற, பேரண்ட்ஸ் இல்லாத பர்சன் நீ பேரண்ட்ஸை பற்றி பேசுகிறியாங்கிற மாதிரி கோமட்டுட்டுனா. இதை கேட்க சொல்ல கொஞ்சம் ஹார்ஷாக திட்டிகிட்டு இருந்தவருக்கு பேரண்ட்ஸ் இல்லாதவன்னு சொன்னதை கேட்டதோட அப்படியே ஒரு மாதிரி பெயின் ஆகி அவரோட ஐஸ்லாம் கலங்கினா. இதை ஜிமினா நோட் பண்ணிவிட்டு அந்த டேயோட ஹேண்ட்ஸை பிடிச்சிருக்காமல அவனோட ஹேண்ட்ஸை தட்டி விட்டுட்டு, டே அவனுக்கு பேரண்ட்ஸ்லங்கிறத உனக்கு யார்டா சொன்னா, அவன் என் ஃபேமிலி மெம்பர், எனக்கு பிரதர் மாதிரி, என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய பிரதர் எல்லாமே டேட்டான். அவனுக்கு என்னோடய பேரண்ட்ஸ் இருக்காங்க, என் பேரண்ட்ஸ் தான் அவங்க பேரண்ட்ஸ். தேவையில்லாமல் இந்த மாதிரி பேரண்ட்ஸ் பற்றி பேசினேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் பார்த்துக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிமினா கோவத்தில் நீட்டாக எப்படி திட்டலாம்ங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்க சொல்லியும் அந்த பர்சனோட ஃபேஸில் ஒரு பஞ்சு விழுமா. இந்த மாதிரி விழுறத பார்த்தா அப்படி வேகமாக அந்த
பஞ்சிக்கும் மவுத்தில் அந்த சீக்ஸ் கிட்ட குட்டுற அந்த மூமெண்ட்டுக்கு அவனோட மவுத்தில் லைட்டாக டீத்து கட்டாகி டீத்தே கீழே விழுந்துச்சு, ஒரு டீத்து கீழே விழுந்துருச்சு. அவன் மவுத்தில் இந்த பிளட்டு வந்து ஆப்போசிட்டில் இருக்க நம்ம டே மேலேயும் ஜிமினா மேலே விழுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம ஜங்குக் பஞ்சு பண்ணியிருப்பாரு. ஒத்த பஞ்சில் அப்படி மவுத்துலேருந்து வர்ற பிளட் டே மேலேயும் ஜிமினா மேலேயும் வந்து விழுந்தா நம்ம ஜிமினாவுக்காவது ஹேண்ட்ஸில் தான் விழுந்துருக்கும். ஆனால் பாட்டு நம்ம டேக்கே ஒரு பக்கம் சீக்ஸ்லேயே விழுந்துருக்கும். இந்த மாதிரி பிளட் வந்து விழுற மூமெண்ட்டை பார்த்துட்டு வீமென் 2 பேருமே ஷாக் ஆகி உள்ளே என்றாகிற ஜங்குக்கை பார்த்தா எவ்வளவு துணிச்சல் இருந்தா அவன் ஹேண்ட்ஸை நீ பிடிப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே நம்ம ஜங்குக் கீழே விழுந்த அந்த பையனை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் ஜங்குக்கை பார்த்த பயத்தில் அவன் அப்படியே அங்கேருந்து எழுந்து ஓடலான்ங்கிற மாதிரி ஓடுனா நம்ம ஜங்குக்கு நடந்தபடியே கீழே இருக்க ஒரு ஸ்டிக்கு தூக்கி வேகமாக வீசுறாரு. இப்படி வீசுறதுக்கும் அந்த லெக்கில் பட்ட அந்த பசங்க அப்படியே கீழே விழுற மூமெண்ட்டையுமே வீமின் நோட் பண்ணால் அந்த பிளட்டை அப்படியே நம்ம ஜிமினா டேயோட சீக்ஸ்லேருந்து வைட் பண்ணி எடுத்துட்டு ஜிமினோட ஹேண்ட்ஸ்லேருந்து இது வைட் பண்ணி டூர் போட்டுட்டு நேராக நம்ம ஜங்குக்கு பார்த்தா ரன் பண்ணப்படி வராங்க. இந்த மாதிரி வந்தால் ஜங்கு கரெக்டாக அந்த பையன் கிட்ட க்ளோஸாக வந்து அந்த பையனோட நெக்கை கிரிப்பை பிடிச்சபடி மேலே மரம் தூக்குறாரு. அவன் ஹேண்ட்ஸ் அந்த மாதிரி நீ பிடிக்கிற, ஹாஷா பேசுகிற, ஏன் பேபி கிட்ட நீ எப்படிடா ஹாஷா பேசலாம்? ஹாஷா பேசுகிற அளவுக்கு உனக்கு தில் வந்துருச்சா? யார் நினச்சி நீ அவங்ககிட்ட அந்த மாதிரி பேசுன? யாருன்னு திங்க் பண்ணி அவங்கிட்ட அப்படி ஒரு மூமெண்ட்டை கேட்ட? அவன் என்னோட ஒய்ஃப், அவன் என்னோட ஃபியான்சி. தெரிஞ்சிருந்தும் தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த பையனை தூக்கிட்டு இருந்திருப்பார்ல அந்த மூமெண்ட்டை அப்படியே விட்டுட்டு அந்த பையனோட பேக் சைடுக்கு கிரிப்பாக பிடிச்சபடியே நேராக காலேஜுக்குள்ளே இழுத்துட்டு போகிறது இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் ஜிமினா வந்து இங்கே நடக்கிற மூமெண்ட்டெல்லாம் பார்த்து ரொம்ப பயத்தில் ஜங்குக்கிட்ட நம்மளாலாம் பேச முடியாதுன்னு ஷிகாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. ஜங்குக்கு காலேஜில் வந்து ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு ஷுகா இப்படி கம்பெனி ஒர்க்குக்கு வெளியே போனவர் காலேஜுக்கு கிளம்பி வர்றாரு. இந்த மாதிரி வந்தால் இப்போ காலேஜில் தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் ஒரே பிளேஸில் அசம்பிள் ஆவாங்கள்ல, அந்த மாதிரி ப்ளே கிரவுண்டில் ஒரு பிளேஸில் மொத்தமாக அசம்பிள் ஆகிற பிளேஸ் இருக்குது. அந்த இதில் ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே அந்த பையனை பிடிச்சி தள்ளிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே இது மேலே ஏறி நின்றுட்டு காலேஜில் நிறைய மைக் வச்சுருப்பாங்க வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி மார்க்கை பார்த்து சொல்லவும் மார்க்குமே நல்லா சவுண்டாக பேசுகிற மாதிரி ஒரு மைக்கு வாங்கி கொண்டு வந்து அந்த நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கொடுத்தா அந்த பர்சன்ட் ரொம்ப பயத்துலேயே நம்ம ஜங்குக்கு பத்தபடி இருந்தால் வீமினுக்கு ஒன்றுமே புரியல. ரொம்ப ஒரு மாதிரி நம்ம ஜங்குக் பண்ணுறத பார்த்துட்டு அந்த பையன் பயப்படுறத விட நம்ம வீமின் தான் செம்மையாக பயந்தபடி நிற்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம ஜங்குக்குள்ளே வந்துருக்கதை பார்த்து அங்கே இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், பிரின்சிபல்ஸ், மேம்ஸ் எல்லாருமே ரொம்ப பயத்துலேயே ஸ்டேஜுக்கிட்டே நின்று அங்கே இருக்க ஹோல் ஸ்டூடெண்ட்ஸும் காலேஜில் இருக்க ஹோல் ஸ்டூடெண்ட்ஸுமே கரெக்டாக அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆக சொல்கிறாரு. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆக சொன்னோம். அவ்வளோ பேருமே அப்படி மொத்தமாக அரேஞ்ச் ஆகுறாங்க. இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனால் இப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த பையன் அங்கேருந்து ஓடிடலாம்ங்கிற மாதிரி போனாலுமே நம்ம மார்க்கு ஓட விடாத அளவுக்கு கிரிப்பாக பிடிச்சிருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கடா நான் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், தெரியாமலாம் இருக்க சான்ஸே கிடையாது, தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் உங்ககிட்ட ஓப்பனாக ஒன்று சொல்லணுன்ற இந்த பிளேஸில் உங்கள் எல்லாரையும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆக வச்சுருக்கேன். என்னன்னுங்கிறது தெரியணுமா? இவன் தேவையில்லாமல் என் பேபி கிட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டான், கொஞ்சம் இல்லை ரொம்ப ஹேட் ஆக்குற மாதிரியே பேசிட்டான். அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஓங்கி ஒரு ஸ்லாப் வைப்பாரா இந்த மாதிரி வச்சா ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, தெரியாமல் அப்படி பண்ணிட்டேன், விட்டுருங்க, நான் இனி அவன் பக்கம் கூட போக மாட்டேன், அவன்கிட்ட பேசக்கூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் க்ரை பண்ணி அழுறதை பார்த்துட்டு ஜங்குக் ஸ்லாப் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜிமினா பக்கத்தில் இருக்கட்டு நேராக ஸ்டேஜுக்கு போகிறாரு. டேயாங்க என்ன பண்ணுற சும்மாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்ம டேயை பிடிக்கலங்கிற மாதிரி வந்தான். இந்த பர்சன் தான் என் பேபி கிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசினான், ஹேட் ஆகிற மாதிரி, அவன் ஹார்ட் பெயின் ஆகிற மாதிரி பேசினான். அதான் அவனுக்கு நான் யார் என் பேபி யாருங்கிறத புரிய வைக்கணும். அப்புறம் என் பேபி கூட தானே நீங்கள் அவ்வளோ பேர் இருக்கீங்க, அப்போ நீங்கள் எந்த பிளேஸில் இருக்கணும்னு கேட்டு உங்களுக்கு புரியணும்ல, அதான் புரிய வைக்கிறதுக்கு எல்லாரையும் ஒன்றா அசம்பிள் ஆக்குனேன். அப்புறம் நல்லா கேட்டுக்கோங்க, என் பேபி பக்கம் யாருமே போகக்கூடாது, அது என்னோட பேபி, மை ஃபியான்சி, ஹீ இஸ் மீன், ஓகே? தேவையில்லாமல் யாராவது என் பேபிக்கிட்ட ப்ராப்ளம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ,
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக் பேசுகிறதா அப்படி பேசுகிறாருன்னு பார்த்தா ஹேண்ட்ஸ் அப்படி இல்லை. அவருக்கு பேக் சைட்லேருந்து ஒரு நைஃப் எடுத்து கரெக்டாக அந்த பர்சனோட செஸ்ஸுக்கிட்ட வச்சுருக்காரு. தேவையில்லாமல் யாராவது இந்த மாதிரி பேசி என் பேபியை டார்ச்சர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு இந்த பிளேஸில் என்ன கட்டியோ அதே தான் உங்களுக்கும் அப்படிங்கிற மாரி அந்த பர்சன்டோட செக்ஸுக்கிட்ட சொருக போவாரா. அந்த மாதிரி சொருக போகிற அந்த நைஃபை நம்மகிட்டே கிரிப்பை பிடிச்சிருவார். அந்த பையன் ஐஸை க்ளோஸ் பண்ணபடி பயத்தில் நின்னா இந்த மாதிரி நைஃபை கிரிப்பை பிடிக்கிறட்டே பார்த்துட்டு, பேபி உனக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு டக்குன்னு அந்த நைஃபை விட்டுருவாரா. அந்த மாதிரி விட்டால் நம்ம டைமே நைஃபை விட்டுருவாரு. ஆனால் என்ன பிடிச்ச வைக்கிறதுக்கு அந்த நைஃப் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறதுனால நம்ம டையோட 2 ஹேண்ட்ஸுமே கட் ஆகிரும். கட் ஆகி பிளட் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு அந்த மைக்கை அப்படியே கீழே போட்டுட்டு, பேபி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் 100% ப்ராப்ளத்துக்குள்ளே நீ என்றாக்காதன்ட்டு, ஏன் தேவையில்லாமல் இந்த பிளேஸ்க்குள்ளே நீ வந்த முதல்ல அப்படிங்கிற மாதிரி கோவமாக திட்டுனா நம்மகிட்டே வந்து பெயினை தாங்க முடியாமல் க்ரை பண்ணி அழுதுருவார். இந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கு தான் அங்கே காலேஜில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணதுக்கு மெடிக்கல்ஸு ரூம் இருக்கும்ல, டாக்டர்ஸ் இருப்பாங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அந்த பர்சன்ஸை நோட் பண்ணிவிட்டு என்ன வேடிக்கை பட்டுட்ருக்கீங்களா, என் பேபி கதறது உங்களுக்கு தெரியலையா, போய் திங்ஸ் எல்லாம் எட்டு வாங்க அப்படிங்கிற மாரி சொல்லி கட்டவும் அந்த பர்சன்ஸ் நேராக போய் மெடிக்கல்ஸ் இப்போ என்ன தேவைமோ ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அந்த இதை மொத்தமாக எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஜங்குக் பக்கத்தில் உட்காந்தோம். நம்ம ஜங்குக் டேயோட ஹேண்ட்ஸை க்ளீன் பண்ணுறாரு. அந்த இதை க்ளீன் பண்ண சொல்ல அது ரொம்ப எரியுது. எரியிற மூமெண்ட்டுக்கு இன்னுமே நம்ம டே பயங்கரமாக கதறி அழுறாரு. இந்த மாதிரி க்ரை பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகுது. இந்த மாதிரி டே க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணபடியே அப்படியே அந்த ஹேண்ட்ஸ்க்கு 2 ஹேண்ட்ஸ்க்குமே கட்டு போடுறாரு. இப்படி கட்டு போட்டுட்டு, ஏன் பேபி இந்த மாதிரிலாம் பண்ணுற, இதெல்லாம் உனக்கு தேவையா, நான் தான் பனிஷ் பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியுதுல்ல, நீ ஏன் உள்ளே என்ட்ராகிற அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸை கப் பண்ணபடி இப்படி பேசினா ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ ஒரு சைக்கோடா, நீ ஒரு சைக்கோ, யார் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேடா, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்வியா, இந்த செஸ்ஸில் என்ன தோணுதோ அதை மட்டும்தான் செய்வியா, ஒரு பர்சன்ட் இந்த மாதிரி இத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடி அடிக்கிறோமேங்கிறது கூட தெரியாதா, எனக்கு தெரியாதாடா அவனை அடிக்கிறதுக்கு, எனக்கு தெரியாதா அவனை அடிக்கிறதுக்கு பனிஷ் பண்ணிட்டுக்கு, நீ ஏன்டா ஏன் லைஃப்க்கு என்ட்ராகிற, என்ன சொன்ன பேபியா, நான் உனக்கு பேபியா, எப்போ இதுலேருந்து நான் உனக்கு பேபியானே, எப்போ இதுலேருந்து நான் உனக்கு ஃபியான்ஸானே, டயா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, தேவையில்லாமல் கட்டிகிட்ருக்காத, பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ நீ பண்ணுற எல்லா மூமெண்ட் இருந்தானே அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. நான் பேசுகிறதுல இப்போ என்ன ஃபியான்சினா நான் என்ன பண்ணாலும் நீ அதை வாங்கிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், தெரியுமா சேக்கே அப்படிங்கிற மாதிரி ஓங்கி ஒத்த ஸ்லாப்பும் வைப்பாரா. இப்படி வச்சா இந்த பிளேஸ்க்கு வர நம்ம சுகர் இதை பார்த்து ஷாக் ஆகி போச்சு, இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி அடிச்சிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகர் நோட் பண்ணால் ஜிமினாவே இந்த மூமெண்ட்டை பார்த்து செம ஷாக்கானா. அங்கே இருக்க எல்லாருமே செம ஷாக்கானா. மார்க்குமே இப்படிட்டே இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி அடித்ததை பார்த்துட்டு மார்க் வந்து நம்ம ஜங்குக்கு பிடிக்கலான்ங்கிற மாதிரி வந்தால், ஆனால் நம்ம ஜங்குக்கு அப்படி இல்லை, அடித்த அடுத்த செகண்டே டேயோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சிட்டாரு. போனால் போட்டு ஏன் பேபி ஆச்சுன்னு கொஞ்சம் சாஃப்டாக அவங்ககிட்ட ஹேண்டில் பண்ணலான்னா என்னையே ஸ்லாப் பண்ணுற பேபி, உன்ட்ட எத்தனை டைம் சொல்கிறேன், என் மேலே கையை வைக்கிறதுக்கு முன்னாடி பல டைம் திங்க் பண்ணிக்கோன்ட்டு நீ ஓவராகவே என் மேலே கையை வச்சுட்ட. அன்றைக்கி இந்த மாதிரி தான் ஸ்லாப் பண்ணேன், அன்றைக்காவது யாருமே இல்லை, ஆனால் இன்றைக்கி இந்த பிளேஸில் எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, இத்தனை பர்சன்ஸுக்கு முன்னாடி என்னைக்கு நீ ஸ்லாப் பண்ணுறியா, என்னையே ஸ்லாப் பண்ணுறியா நீ அப்படிங்கிற மாதிரி எனக்கு பிடிச்சி இருக்குவாரா. அந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு இதுதான் உன் லவ்வா, இதுதான் உன் லவ்வா, இந்த மாதிரி தான் உன் ஒய்ஃபை கேரிங்காக வர பார்த்துப்பியா நீ அப்படிங்கிற மாதிரி இப்படி கோவமாட்டிட்டு வரா. இந்த மாதிரி திட்டுறதை பார்த்துட்டு அவ்வளோ கோவத்தில் இருந்து நம்ம ஜங்குக் டக்குன்னு டேயோட நெக்லேருந்து ஹேண்ட்ஸ் எடுக்கிறாரு. எடுத்துகிட்டு டேயை பார்க்குறாரு. இல்லை பேபி, நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நான் உன் மேலே ரொம்ப லவ் வச்சுருக்கேன், என்ன மாதிரி கேர் காட்ட யாருமே கிடையாது, நான் அந்த அளவுக்கு உனக்கு கேர் காட்டுவேன், ஆனால் என்ன நீ என் ஈகோவை அதிகமாக டச் பண்ணுற, இத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி என்னை நீ அடிச்சு இங்கே இருக்க பர்சன்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க, நீ ஒரு சைக்கோன்னு நினைப்பாங்கடா அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து வேகமாக பண்ணால், பேபி பாட்டுக்கோ இன்னும் 1 வீக்கில் என் ஹயாங்ஸோடு சேர்ந்து உனக்கும் எனக்கும் மேரேஜ் தான்,
அப்போவும் என் பக்கத்துலேருந்து இப்படி ஃபைட் பண்ணதுக்கு பதிலாக கொஞ்சம் ரொமான்டிக்காக பேச கற்றுக்கோ அப்படிங்கிற மாதிரி இப்படி வேற நம்ம ஜங்குக் பேசுவார். அந்த மாதிரி பேசுனா நம்ம பாஸா இது அப்படிங்கிற மாதிரி மார்க் ரொம்ப ஷாக்கானா உள்ளே என்ட்ராகி பார்க்குற சுகாவுக்குமே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஜங்குக் கிட்ட நடந்துக்கிற மூமெண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மாம் சொன்ன மாதிரி இருக்குதே, டேயை விட்டுட்டான். இந்நேரத்துக்கு கோபத்தில் நானோ இல்லை ஜின்னோ இல்லை ஆரமோ இல்லாட்டி ஜேகப்போ இருந்திருந்தா லெஃப்ட் ரைட்லாம் வாங்கியிருப்பான். ஓஹோ, இதான் ஒய்ஃபோட பவரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகா இந்த மாதிரி கோவமாக போகிறட்டே நோட் பண்ணோம். டேங் கோவப்படாதடாங்கிற மாதிரி ஜிமினா ஃபாலோ பண்ணபடியே போகிறாரு. இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு மேம் சொன்னது கரெக்டு தான், ஒய்ஃபோட பவர் செம ஸ்ட்ராங் தான். ஜங்குக் டக்குன்னு இப்படி கோவத்தை காட்டுறத பிரேக் பண்ண டேயால் கண்டிப்பாக முடியும். அவ்வளோ கோமனுக்கு பிடிச்சி இருக்கு மேலே மரம் தூக்கிட்டு இருக்கான். அப்போ கூட பயமே இல்லாமல் எப்படி பேசி செக்கியை கண்ட்ரோல் பண்ணிட்டான். இதை மாம்கிட்ட சொல்லியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க வந்தவர் நேராக ஹவுஸுக்கு போய் காலேஜில் நடந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே சுகா சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட் தான் மாம், ஜங்குக்கோட பிஹேவியரை டக்குன்னு சேஞ்ச் பண்ணணும்னா கண்டிப்பாக ஜங்குக் பக்கத்தில் டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்கிறத கேட்டுட்டு சரி நம்ம ஜின்னுக்கும் ஒய்யனுக்கும் அதாவது நாம்ஜுனுக்கும் ஜேகப்போயனுக்கும் மேரேஜ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. நம்ம சுகாவும் எப்பண்டா லவ்வர் சொல்லாருன்னு வெயிட் பண்ணிட்டாங்க. இப்போ லவ்வர் சொல்லியாச்சு. அதனால நம்ம மிம்மாவும் ஜான் டாடும் என்ன செய்வாங்கன்னா ஜிமினாவோட ஹவுஸ்க்கு போய் டேயும் ஜிமினாவையும் சுகாவுக்கும் ஜங்குக்கும் மேரேஜ் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி கேட்குறதுக்கு அவங்களோட ஹவுஸ்க்கு கிளம்புறாங்க. அதாவது மொத்த பாய்ஸஸுமே கிளம்புறாங்க. அதில் நம்ம ஜின்னும் இருக்காங்க, ஒயின் இருக்காங்க. பட் இந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கும் மார்க்கும் மட்டும் இல்லை, அவங்க மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போயிருப்பாரு. இப்போ அந்த பிளேஸ்க்குள்ள நம்ம மிம்மாவும் ஜான் டாடும் மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே கரெக்டாக ஜிமினோட ஹவுஸ்க்குள்ள என்றான்னா மொத்த மாஃபியா ஃபேமிலி அவ்வளோ வரையும் பார்த்து நம்ம பார்க்கு ரொம்ப பயந்து போய் ஹே மிஸ்ஸஸ் பார்க்குங்க வா அப்படிங்கிற மாதிரி ஜிமினோட மாமா கூப்பிடவும் என்னங்கிற மாதிரி கரெக்டாக ஜிமினோட மாமா வந்து நின்னோம். மொத்த மாஃபியா ஃபேமிலியும் நீ பார்க்கலன்னு ஃபீல் பண்ணல, ட்ரிப்புக்கு கூட போகலன்னு கவலைப்பட்டல, எங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிச்சனுக்கு வெளியே கொண்டு இழுத்து விடுவாராம். இந்த மாதிரி விட்டால் அவ்வளோ பேர் ஹாலில் வந்து உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு செம்ம ஷாக்காகி அப்படியே ஜிமினோட அம்மா மயங்கிற மாதிரி போவாங்களா. சும்மா ட்ராமா பண்ணாத, போய் பேசு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட மாமா கொண்டு வந்து விடவும் ஜிமினாவோட மாமா அப்படியே வாங்கங்கிற மாதிரி வெல்கம் பண்ணி பேசிக்கிட்டே வராங்க. வந்து எதுக்காக இந்த பிளேஸ்க்கு வந்துட்டீங்க, ஏதாவது ப்ராப்ளமா, ஜிமினா ஏதாவது ப்ராப்ளம் பண்ணிட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜிமினாலாம் ஒன்றும் ப்ராப்ளம் பண்ணலை, என்னோடய சன் 2 பேருக்குமே 1 வீக் கழித்து மேரேஜ் வைக்கலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். அதான் ஜிமினா எப்போ லவர் சொல்லுவான் அக்செப்ட் பண்ணிப்பான்ட்டு வெயிட் பண்ணோம். ஜிமினா வந்து இப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டாம்ல, எங்களுக்கும் ஜிமினாவே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதான் சுகாவோடையும் ஜிமினாவோடையும் சேர்த்து பாய்ஸஸ் எல்லாருக்குமே மேரேஜ் பண்ணி வைக்கலாம் நாங்கள் திங்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் நாங்கள் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணுன்னு திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மிம்மாம் பேசினோம். என்னங்கிற மாதிரி பார்க் கேட்டான். டேயே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லை டேயே எங்கள் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கணுன்ட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு விருப்பம்னா டேயுமே எங்கள் ஹவுஸ்க்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருங்க, நாங்கள் டேயை சேஃபாக பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இதை கேட்டு நம்ம ஜிமினாவோட பேரண்ட்ஸ் 2 பேருமே முதல்ல ஓகே சொல்கிறாங்க. ஆனால் டேக்கிட்டையும் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்கணும், டேயோட பர்மிஷன் வேணும், எங்களால் எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்கிறது தான் டே கேட்கணுங்கிற மாதிரி ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது, நாங்கள் காலேஜ் முடிஞ்சிச்சு டே இங்கே வர சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பார்க் வந்து நம்ம வீமீனுக்கு கால் பண்ணி நேராக 2 பேரும் ஹவுஸ்க்கு வாங்கங்கிற மாதிரி சொல்லவும் காலேஜ் எண்டாகி 2 பேருமே நேராக காலேஜிலேருந்து ஹவுஸ்க்கு வராங்க. இந்த மாதிரி ஹவுஸ்க்கு வந்தால் இப்போ நம்ம மார்க்கு தான் பாஸ், என்ன நீங்கள் இப்படி மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் எந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன்டா ஏன் ஒர்க்கு தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக் பேசினா ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து ஜிமினாவோட ஹவுஸ்க்கு போயிருக்காங்க. எதுக்கு, மேரேஜ் ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ண. நீங்களும் அந்த பிளேஸுக்கு போயிருக்கணும்ல, அப்போ என்னென்னா உங்களை பார்த்துட்டு டேக்கும் உங்களுக்கும் மேரேஜை பற்றி உங்கள் மாம் பேசுவாங்க, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்லுவாரா. அந்த மாதிரி சொல்கிறது கேட்டு இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த நம்ம ஜங்கு கொஞ்சம் ஷாக் ஆகி அந்த கன்னை அப்படியே கீழே வச்சுட்டு ஏன்னா
என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மேரேஜை பற்றி பேசுறதுக்கு ஜிமினோட ஹவுஸ்க்கு போயிருக்காங்களா? ஆமாம். சுகாவோட பர்சனல் பாடிகார்டோட நேமை சொல்லி அவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட கால் பண்ணி சொன்னான், எல்லாருமே நாங்கள் இந்த பிளேஸில் தான் இருக்கோன்ட்டு. நீங்கள் ஏன் போகலை பாஸ்? உங்ககிட்ட சொல்லலையா? அப்போ உங்களுக்கும் டேக்கு மேரேஜ் கிடையாதா? அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுவாரா? டேய், முதல்ல அவனுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நம்ம மார்க்குமே கரெக்டாக சுகாவோட பர்சனல் பாடிகார்டுக்கு கால் பண்ணால் அந்த காலை அட்டன் பண்ணிவிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால், டேய் நீ ஜிமினோட ஹவுஸ்லேயே இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு பேசுவார். அந்த மாதிரி பேசினா, பாஸ் டேய் கட்டாதடா, ஜிமினோட ஹவுஸில் இருக்க. ஆமாம் பாஸ், ஜிமினோட ஹவுஸில் உங்கள் ஹயாங் பக்கத்தில் தான் நிற்கிறேன். அந்த பிளேஸில் இரு, அங்கே என்னெல்லாம் நடக்குங்கிறது எனக்கு இப்போ தெரியணும். நீ அங்கே அமைதியாக சைலண்டாக அதே இடத்துல நில்லு, ஓகேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓகே பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அமைதியாக இருந்தால் எல்லாருமே மேரேஜ் ஃபங்க்ஷன் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்போ அந்த ஹவுஸ்குள்ளே பீமின் 2 பேருமே உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ட்ரு ஆனால் சுகாவை பார்த்து, நம்ம ஜிமினா தான் இங்கே இருக்கிறானா? அந்தானே பார்த்து என்னடா காலேஜில் நம்ம காலேஜை விட்டு வெளியே வந்தால் கேட்டுக்கிட்டே நிற்பானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகாவை பார்த்தபடியே சிரிச்சா, பேபி நம்மளை மிஸ் பண்ணியிருக்க போலுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகாவும் நம்ம ஜிமினாவை பார்த்து சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரித்தோம். கரெக்டாக நம்ம ஜிமினாவோட டேடுக்கிட்ட வந்து நின்றுட்டு, எதுக்காக டேடு கால் பண்ணி நேராக ஹவுஸ்க்கு வர சொன்னீங்க? டைம் இல்லையே, இன்றைக்கி நான் ஒர்க்குக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச வேண்டாம். ஜிமினாவோட மாம் டேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, இன்றைக்கி 1 டே ஒர்க்குக்கு லீவ் எடுறா அப்புறம் அங்கே அப்படிங்கிற மாதிரி மேம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அது அப்படியே அவ்வளோத்தையுமே நம்ம வீமீன் கிட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொன்னால் ஜிமினாவுக்கு ஹாப்பி, ஏன்னா சுகாவை மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிறதுல அவர் ரொம்ப ஹாப்பியானா, ஜங்குக்கு நீ மேரேஜ் பண்ணிக்கணுமானுங்கிற மாதிரி சொல்கிறது கேட்டு மார்னிங் பெரிய கலவரம் நடந்திருக்கும்ல, அந்த மூமெண்ட்டு திங்க் ஆகுது. இந்தமாதிரி திங்கானா டேயோட ஹேண்ட்ஸில் வேற கட்டு போட்டிருக்க மூமெண்ட்டையும் பார்த்துருக்காங்க. ஏன்னா மிம்மாம் உள்ள என்ட்ரானதோடையே காலேஜ் இப்படி ஒரு ஃபைட் ஆயிடுச்சு. ஜங்குக்கு வந்து டே தான் மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி கொஞ்சம் அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் இப்படி பேசியிருப்பாங்க. அதனால நம்ம ஜங்குக்கு திங்க் பண்ணபடி நம்ம டேயை வந்து ஜங்குக்கை மேரேஜ் பண்ணி கொடுக்கலாங்கிற மாதிரி இவங்க டிசைட் பண்ணாலுமே டேயோட பர்மிஷன் வேணும். டேயும் ஜிமினா மாதிரி ஓகே எனக்கு ஜங்குக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை டேக்கு பிடிக்காம இருந்தால் அப்படிங்கிற மாதிரி தான் டே இந்த பிளேஸ்க்கே வர வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பிளேஸில் ஜிமினோட டேடும் ஜிமினோட மாமும் சொல்கிறத கேட்டுட்டு நம்ம டே சிரித்து பேசிகிட்டு இருந்தவர் ஜங்குக்கை மேரேஜ் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற வேடை கேட்டு செம்ம கடுப்பு இல்லை. அப்படியே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே திரும்புகிறாரு. இந்த மாதிரி திரும்பினா மிம்மம் தான் டே கிட்ட வந்துட்டு, இங்கே பாரு டயாங், நீ ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப அழகாகவே இருக்கிற. என் ஜங்கு கேட்டு பர்ஃபெக்டான ஒரு பர்சன் தான். அதான் உன்னை மேரேஜ் பண்ணி என் ஜங்குக்கு கொடுக்கலான்ட்டு திங்க் பண்ணுறோம். அப்புறம் என் ஜங்குக்கும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி மிம்மம் சொல்ல வந்தா, இங்கே பாருங்க ஆண்டி அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட பேசுவாரா? இப்படி பேசுகிறத கேட்டு எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆனோம். இங்கே பாருங்க ஆண்டி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஜிமினாவும் சுகா ஹயாங்கும் ரொம்ப இயர்ஸாக லவ் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் கிட்ட லவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கானா. பட் உங்கள் சன்னை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அரகண்டு ஒரு சைக்கோவை யாராவது மேரேஜ் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்படி திட்டுனா பாய்ஸஸ் எல்லோரும் அப்படி சேரில் உட்காந்துருந்த பிரதர்ஸ் அவ்வளோ வெறும் எழுந்துக்கிறாங்க. ஜான் டேடு, சுகா, ஆரம், ஜேகப்பு இவங்க எல்லாருமே டக்குன்னு எழுந்துக்கிட்டான். மிம்மாமுக்குமே ஜங்குக்கு சைக்கோங்கிற மாதிரி திட்டுறாருல, அந்த இதுக்கு கோவம் வருது. எங்கே பாரு டயாங், நான் வந்து ஒரு டீசெண்டாக உன்கிட்ட பேசிகிட்ருக்கேன். நீ ஏன் சன்னை என்கிட்டக்கே சைக்கோ அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐ எம் சாரி ஆண்டி, நான் ஜங்குக் மேலே இருக்க கோவத்தில் அப்படியே உங்ககிட்ட பேசிட்டேன். இங்கே பாருங்கள் ஆண்டி, உண்மையிலே சொல்கிறேன், உங்கள் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப குட். உங்கள் ஹவுஸில் யார் வந்து லைஃப்பை லீட் பண்ண வந்தாலுமே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஜிமினா உங்கள் ஹவுஸ்க்கு வந்து செம்ம ஹாப்பியாக தான் இருப்பானா. பட் உங்கள் ஹவுஸ்க்கு நான் வர்றது கரெக்டே கிடையாது. முக்கியமாக உங்கள் ஜங்குக்கு எந்த ஒரு பர்சன்ட்டுக்குமே செட்டே ஆக மாட்டார். அவரோட பிஹேவியருக்கு யாருமே அவருக்கு லைஃப் பார்ட்னராக ஆகவே முடியாது. அது மட்டும் இல்லை, எனக்கு ஜங்குக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் ஒரு மாஃபியா ஃபேமிலிங்கிற மாதிரி என்னை வேணால் விருப்பமே இல்லாமல் ஃபர்கட்டாக உங்கள் சன்னுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலாம்.
மற்றபடி நான் என்னோடய ஹோல் ஹார்ட் மூலிமா உங்கள் ஜங்குக்கு மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். மேரேஜ் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. இந்த மாதிரி ஒரு அரகண்டான பர்சன்ட்டை என்னோடய ஹஸ்பண்டை திங்க் பண்ண முடியாது. லைஃப்பில் எனக்கு பேரண்ட்ஸ் இல்லாமல் யாருமே இல்லாமல் ஒரு ஹோமில் இருந்தேன். எனக்கு லவ்வு சப்போர்ட்டு கேர் கொடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினோட பேரண்ட்ஸை டைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிட்டு இவங்களுக்காக தான் நான் இந்த பிளேஸில் இப்போ வரைக்குமே அவங்க சொல்கிறத கேட்டுட்ருக்கேன். ஏன்னா இவங்க தான் எனக்கு அந்த பிளேஸில் அந்த சைல்டேஜில் ஹெல்ப் பண்ணி லவ்வை காட்டினாங்க. என்னோடய மாம் டாடி இவங்க. அதேமாரி எனக்கு ஒரு மேரேஜ் ஆகிற பிளேஸ் என்னோடய ஹஸ்பண்ட் என் மேலே ரொம்ப சாஃப்டாக ரொம்ப லவ்வாக ரொம்ப கைண்டாக நடந்துக்கணும். அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான் எனக்கு வேணும். உங்கள் சன்னுக்கு அந்த பிஹேவியரில் ஒரு பிஹேவியர் கூட இல்லை.